அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. குறிப்பாக நேர்மையும் நீதியும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் இந்த பார்த்திங்கன்னா சிவமலை ஆண்டவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் காத்திருக்கு, தற்போது ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே காற்று ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் எல்லோரிடமும் பார்த்தீங்கன்னா பழகக்கூடிய நண்பராக இருப்பீங்க. தோற்றத்தில் அழகும் பார்த்தீங்கன்னா வசீகரத்தன்மை உங்ககிட்ட இருக்குது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் எந்த இடத்துல கிடைக்குங்க. பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுத்துப்பீங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஏந்தோ போனோம் சாப்பிட்டோ வந்தோன்னு இல்லாமல் அதில் நிச்சயம் உங்களுடைய பங்கு இருக்கும். சிறப்பான பேச்சு திறன் கொண்ட உங்களுக்கு சமரசம் செய்வதில் கெட்டிக்காரன்னே சொல்லலாம். தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து வச்சிடுவீங்க. இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையும் பார்த்தீங்கன்னா சமாதானங்க போக வைக்கக்கூடிய கெட்டிக்காரனே சொல்லலாம். உங்களுக்கு எப்போதோ எந்த வயதில் மற்றவங்களை விட இளமையாகவும் துள்ளலோடு இருப்பீங்க. அமைதியாக இனிமையாக பேசுவீங்க. பேச்சின் மூலமாக மற்றவங்களை கொக்கி போட்டு தன்பால் இழுத்தக்கூடிய நபராக இருக்கீங்க. நெகட்டிவாக எப்போதுமே உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராதுங்க. எந்த நேரமும் வசை மொழி அபாச பேச்சே சாபம் விடுவன்னு கண்டா ஒதுங்கிடுவீங்க. காதல் கிரகன்னு சொல்லக்கூடிய கோபமாக பேசுவதை கூட நீங்கள் விரும்ப மாட்டீங்க. குரலை உயர்த்தி பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேலும் குழுவை முன்னடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஊர் கூடி தேர் இழுப்பதில் நீங்கள் கெட்டிக்காரனே சொல்லலாம். ஏழை பணக்காரனே யாராக இருந்தாலும் சரிங்க, பழகுவதற்கு எளிமையானவங்களாக இருப்பீங்க. எல்லோரிடமோ இனிமையாக பேசுவீங்க. அகம்பாவம் அகங்காரன்னே பார்த்தீங்கன்னா ஆணவம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்கள் குடும்பம் குழு மொழி இனன்னு உயிரையும் கொடுக்க முன் வருவீங்க. உங்களுடைய நேர்மை யாராவது பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டாங்கன்னா சுனாமி போல் பொங்கி எழுவீங்க. மற்ற வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விமர்சிப்பதை தாங்கிக் கொள்வீங்க. உதாசனப்படுத்திட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் அளிப்பது உங்களுக்கு கிடையாது. மேலும் ஒரு இடத்துல ஒரு ஹாலில் அமரும் போகும்போது பிளாஸ்டிக் சேர் இருந்தால் அதில் உட்கார மாட்டீங்க. அது அருகே சோபாவில் உட்காரக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. தன்னை எல்லோரும் பார்க்கும் வகையில் தான் பேச்சு, எல்லோரும் கேட்கும் வகையில் தான் உங்களுடைய இடம் பார்த்து உட்காருவீங்க. இருக்கும் இடத்துல இங்கே எல்லோரையும் கவர்ந்து விடக்கூடிய சொகுசாகவும் வாழ விரும்பக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் பார்த்தீங்கன்னா திடீர் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளாலும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பலன்கள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எதையும் கணக்கு பார்த்து செய்யக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த கல்வின்னு எந்தவித தடையாக இருந்தாலும் அனைத்து காரியங்களும் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக நடக்க போகுது. கடுஞ்சொற்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் மதிப்பு இனி உயரப்போகுதுங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த கசப்பு நிலை நீங்கும். வீடு வாகன யோக அமைப்பு சிறப்பாக அமையுது. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பிள்ளைகள் உங்கள் மேலே பாசமாக இனி நடந்துப்பாங்க. ஆனாலும் நீங்கள் அவங்க மேலே சின்ன சின்ன பயங்களை கொண்டு இருக்கீங்க. உங்கள் மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய நபராக இருப்பதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகள் வரலாம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உடலை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருக்க பாருங்கள். அதிகளவு தண்ணீர் பருகுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்ய இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு அவார்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. தொழில் செய்பவங்க எங்கு முதலீடு செய்வதுன்னு தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கலை தான் ஏற்படுத்தும். கலைத்துறையினருக்கு உடனிருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள்வது நல்லது. அதே போல் உங்களுக்கு வரவேண்டிய பணமும் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேருங்க.
உங்கள் பணிகளை பல குறுக்கீடு வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து இந்த நேரத்தில் வெற்றியும் காண்பீங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு உரசல்கள் எழலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க. வேகம் கூடவே கூடாது. தந்தையாருடன் உறவு இந்த நேரத்தில் பிரகாசிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவருக்கு சொல்லி சொல்லி கொடுப்பதை விடுத்து நீங்கள் நல்லா படிப்பது நல்லது. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி மற்றும் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் ராசினருக்கும் பாக்கியாதிபதி நீச்சத்தில் இருந்து 7ஆம் இடத்துக்கு 1ஆம் தேதி மாறுகின்றாரு. 11ஆம் தேதி 7ஆம் அதிபதியான ஆட்சியாக ராசியை பார்க்கிறாரு. ராசிநாதனும் 8ஆம் மறைந்தாலோ ஆட்சியாக இருப்பதால் பாகிஸ்தானத்தில் குருவின் சஞ்சாரமும் வலிமையாக இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு அற்புதமான அமைப்பு உண்டாயிருக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய மாதங்க. வேலை தொழில் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு, குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருப்பவங்களுக்கோ அந்த நிலைமைகள் எல்லாம் இனி பரிபூர்ணமாக நீங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய காலகட்டம் இது. இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இருக்குது. காதல் வாழ்க்கையும் இனி இனிக்க போகுது. 8ல் சுக்கிரன் ஆச்சும் 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சின்ற அமைப்பு உங்களுடைய மனைவி, நண்பர்கள், காதலர்களிடம், கணவரிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்களோடு இணக்கமாக செல்வீங்க. சிலருக்கு புதிய காதலன் காதலி கிடைப்பாங்க. அவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வியாபாரம் தொழில் நன்றாக இருக்குங்க. அந்தஸ்து கௌரவம் உண்டு. நிறைய பேர் கூடும் இடத்துல நன்றாக உடை அணிந்து கொண்டு நீட்டாக செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. கையில் காசு பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சம்பள உயர்வு உண்டு. அடுத்ததாக எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகோ. வேலை செய்பவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வயதுக்கு ஏற்றாற் போல் எல்லா தரப்பினருக்கும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக சித்திரை 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் எதையும் செய்யும் முன்னாடி திட்டமிட்டு அதன்படி செயல்படுவதும் நல்லது. பயணங்களில் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு இருங்க. பணவரவும் திருப்தியை தரும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மெத்தனமாக செயல்படுவதை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு உதவும். அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல நேரிடுங்க. அடுத்ததாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா அரசாங்க பணிகள் துரிதமாக நடப்பதற்குரிய சூழ்நிலை உருவாகும். கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியம் வெற்றியை தரும். வீண் வழக்குகள் வரலாம். மனம் தளராமதிங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு பரிகாரம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் தீபமேற்றி வழிபட்டு வந்தால் எதிர்பார்த்த காரியமும் வெற்றியாக மாறும். கடன் தொல்லை குறைங்க. மேலும் தொழில் ரீதியாக உங்கள் கர்ம வீட்டின் அதிபதியான சந்திரனும் 6ஆம் வீட்டின் நிலையை பொறுத்து உங்கள் வேலையின் பலன்கள் சாதகமாக அமையும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் புதனின் பயிற்சி உங்களுக்கு சராசரியான பலன்களை தருவதாக அமைந்திருக்கு. லாப வீட்டின் அதிபதியான சூரியனும் மே 15ஆம் தேதி வரை 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தரப்போகுது. இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு பெரிய முதலீடுகள் செய்வது அறிவுறுத்தப்பட்டாது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் சராசரியாக இருக்கலாம். வேலை செய்பவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. 6ஆம் வீட்டில் அதிபதியான குரு பாக்கிய வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு பெரு லாபத்தை காத்திருக்குங்க. 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாயின் நிலையும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் முழு ஆற்றலோடு சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உங்கள் இலக்குகளை உங்களால் அடைய முடியும். உங்கள் சக ஊழியர்களிடையே விவாதத்தை மையமாக இருக்க முடியும். ஒட்டுமொத்தமாக வணிக ரீதியாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சராசரியாக இருக்குங்க. மேலும் நீதி வாழ்க்கையை பற்றி பேசுகையில் முதல் பாதியில் லாபஸ்தானத்தில் அதிபதியான சூரியன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் உச்ச நிலையில் இருப்பதால் வியாபாரத்தோடு தொடர்புடையவங்களுக்கு சாதகமான லாபம் கிடைக்கும்.
இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.